எலியா ஒரு உயிர்த்தெழுதல், எலிசா 2 உயிர்த்தெழுதல், இயேசு 3 உயிர்த்தெழுதல். ஆமென். எலியா ஒரு உயிர்த்தெழுதலை பண்ணாரு. ஏன்னா இப்ப எலிசா 2 மடங்கா கேட்டுட்டாரு, அப்ப 2 பண்ணி ஆகணும். 2 கேட்டாச்சு. இப்ப அது செத்தக்கப்புறம் 1. ஆண்டவர் பாருங்க, வேணும்னு கேட்டுட்டாரு. இப்ப எனக்கு 2 மடங்கு தான் வேணும். இப்ப 2 மடங்கு வேணும்னா எலியா விட ஒரு படி என்ன பண்ணணும்? இவர் அதிகமா தான் இருக்கணும். எலிசா ஒருவேளை சாகும் போது நினைச்சிருக்கலாம், என்ன ஆண்டவரே, எலியா விட 2 மடங்கு கேட்டேன், ஆனா எலியா மாதிரி என்னையும் ஒரே ஒருத்தனை உயிரோடு எழுப்ப வச்சுட்டீங்களே, ஒருவேளை கேட்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, இல்ல எலியா, நீ ஒருவேளை உன் ஓட்டம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கலாம். இல்ல இல்ல, நீ செத்தாலும் உன் வேலை இன்னும் இருக்குது. ஒரு ஆமேன் இல்லையே. நீ செத்தாலும் இன்னும் உன் அபிஷேகம் சாகாது பிரதர். நீங்க சாகல, உங்க அபிஷேகத்துக்கு முடிவே இல்ல. நீங்க இந்த உலகத்தை விட்டு போயிடலாம், ஆனா யூடியூப்ல உங்க வீடியோ பாக்குறவன் சொல்லுவான், அந்த அபிஷேகம் என்ன பிடிக்குது. கேத்தரின் குல்மனுடைய ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த அம்மா அவங்க இறந்தது 50 வருஷத்துக்கு முன்னாடி, 76ல எப்ப இறந்தாங்க. அந்த இப்போ ஒரு வீடியோ அதை பார்த்து ஒருத்தர் சொல்றாரு, இவங்களுடைய செய்தியை கேட்க கேட்க என்னால் அபிஷேகத்துல நிரம்ப முடியுது, என்னால தேவ வல்லமையை உணர முடியுது. அவன் மரித்தும் பேசுகிறான். ஆமே.